செல்வ பெருந்தகையாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், அண்ணாமலையினுடைய உருவ பொம்மை எரிப்பதற்கு நேரம் இருக்கு. ஒரு குழு காங்கிரஸ் குழு கர்நாடகா போய் சித்தராமையா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுங்கன்னு சொல்கிற காங்கிரஸ் கட்சிக்கு நேரம் இல்லையா? இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு கர்நாடகாவில். அப்பொழுதும் வறட்சி இருந்துச்சு. நண்பர்களுக்கு தெரியும், பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அங்கே வறட்சி இருந்த பொழுது கூட எப்போது அங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தண்ணியை திறந்து விட மாட்டோம் என்று சொன்னார்களா? காரணம் முடியாது. அதற்கு தான் 2018 இத்தனை ஆண்டு நிலுவையாக இருந்த காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமைச்சாங்க. எப்பொழுது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பொழுதுதான் பிரச்சனை. அப்பொழுது மாநிலங்கள் ஒரு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு ஆணையத்தை மதிக்கவில்லை என்றால் எப்படி இந்தியாவில் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை நாம் காப்பாற்ற முடியும்? அதனால் இன்றைக்கி அண்ணாமலையினுடைய பொம்மையை நான் எரிக்கிறேன், தீ வச்சு கொளுத்துறேன்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் எல்லாரும் இங்கிருந்து பெங்களூருக்கு போயிருந்தால் முதல் நான் பாராட்டியிருப்பேன். காங்கிரஸ் தலைவர் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பெங்களூரு போய் சித்தராமையா அவர்களை நட்பின் அடிப்படையில் 2 மாநிலங்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர்களை சந்தித்து தண்ணியை திறந்து விடுங்க. காரணம் எங்களுடைய உரிமை. கர்நாடகாவுடைய தண்ணியை கேட்கல. தமிழகத்திற்கு காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அந்த ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச்சில் கொடுத்துருக்கக்கூடிய தண்ணியை தான் நாம் கேட்குறோம். அதே போல் உங்களுக்கு தெரியும், காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையமே இதுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன சொல்யூஷன் கொடுத்துருக்காங்கன்னா, வறட்சி ஆண்டில் எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், தண்ணி அதிகமாக வரக்கூடிய ஆண்டில் எவ்வளோ கொடுக்கணும், எல்லாமே சொல்யூஷன் பேஸ்ட் அப்ரோச், ஃபார்முலா பேஸ்ட் அப்ரோச். இதில் யாரும் தலையிட வேண்டிய அவசியமே இல்லை. விதண்டாவாதத்திற்காக அங்கே சித்தராமையா அவங்க பேசுகிறாங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வாய் மூடி மௌனம் சாதிப்பது என்ன? இந்தியாவில் இதற்கு முன்னாடி எங்கேயாச்சும் நடந்திருக்கான இந்த அநியாயம்? பிரதமர் ஒன்றை கொண்டு வந்த பிறகு, பிரதமருடைய உத்தரவு வந்த பிறகு, மத்திய அரசுடைய உத்தரவு வந்த பிறகு மாநில அரசு நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோன்னு சொல்லும் பொழுது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு நேர் எதிராக காங்கிரஸ் அவர்கள் நடந்து கொள்ளும் பொழுது கர்நாடகாவில் அதை தட்டி கேட்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு மனம் இல்லை. இதையும் மத்திய அரசு மேலே பழி போடுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கண்ணா? உங்களை ஒருமையில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைவராக இருக்கட்டும், முக்கிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த இந்த உருவமை ஒருமையில் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணுறது அண்ணா, அது எனக்கு ஒன்று புதிது கிடையாதுங்கண்ணா. இன்னைக்கு அரசியல் நாகரிகம் எல்லாம் தமிழகத்தில் எப்பொழுதே கப்பல் ஏறி பறந்து விட்டது. நாம் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க? பாரதிய ஜனதா கட்சியில் ரவுடிகள் இணைகின்றார்கள் என்று முதல்ல சொன்னாங்க. அதற்கு பதிலடியாக நான் என்ன சொன்னேன்? செல்வ பெருந்தகை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கிறாங்க, எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க, அவர் மேல் இருக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ் என்ன, அதை வெளியிட்ட பிறகு அவர்களுக்கு பொறுக்கவில்லை. எப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தன்னுடைய தன்மையெல்லாம் இழந்து அதே சத்தியமூர்த்தி பவனில் எப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் உலா வந்த ஒரு சத்தியமூர்த்தி பவனில் இன்னைக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன வேண்டுமானாலும் பேசினால் மக்கள் மன்றத்தில் எடுபடும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்களை கொண்டு பேசுகிறாங்க. அதனால் நம்முடைய கட்சி நண்பர்களுக்கு எல்லோரும் நான் அறிவித்திருப்பது, யாரும் எதையும் பேசக்கூடாது. இதை நான் பார்த்து கொள்கின்றேன். தரம் குறைந்து ஒரு விமர்சனம் வந்தாலும் கூட நீங்கள் தரம் குறைந்து பதிலடி இருக்கக்கூடாது என்பதிலே பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு அவங்க என் மேலே போட்டிருக்கக்கூடிய கேஸை பற்றி பேசிட்டு நான் பதில் சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மா தான் குண்டா சட்டம் போட்டாங்க, அது பொய்ன்னு சொல்லிட்டும் அதுக்கு பதில் சொல்கிறோம். எனது அண்ணாமலை அவர்கள் அந்த கேஸையெல்லாம் ஜோடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டும் அதற்கு பதில் சொல்கிறேன். ஆனால் ஒருமையில் தவறான விஷயங்களை பேசும்பொழுது அதற்கு நான் பதில் சொன்னால் அது தவறாக போய்விடும். அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒருமையில் பேசுபவர்களுக்கு எப்பொழுதும் என்னுடைய மௌனம் மட்டும்தான் பதில். ஆதாரத்தின் அடிப்படையில், சயின்ஸ் அடிப்படையில் பேசக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் உங்களுடைய பாஜக மாநில தலைவராக 3 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கீங்க. இந்த 3 ஆண்டுகளில் பாஜகவுடைய வளர்ச்சி இன்னும் உங்களுடைய அந்த இலக்கு இன்னும் ரொம்ப தூரம் செல்ல வேண்டி இருக்குதுங்கன்னா, இது ஒரு பாரதிய ஜனதா கட்சியில் நான் ஒரு காரியகர்த்தன், ஒரு சாமானிய உறுப்பினர், நிறைய பேர் வேலை செஞ்சுருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். எப்பொழுதுமே நான் சொல்லுவது, ஒரு மூங்கில் மரத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல வேர் பலமாக வேர் பிடிக்கும், அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும். அந்த வேர் பிடித்த பிறகு மூங்கில் மரத்தினுடைய வளர்ச்சி ரொம்ப அசுரத்தனமான வளர்ச்சியாக இருக்கும். எந்த மரத்தையும் மூங்கில் மரத்தினுடைய வளர்ச்சியோடு போட்டி போட முடியாது. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எங்களை பொறுத்தவரை இந்த மூங்கில் மரத்தினுடைய வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இதுக்கு தரைக்கடியில் நடந்து கொண்டிருக்கிறது. வெளியிருந்து பார்த்தா சில பேருக்கு தெரியாது. ஆனால் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, வேர் பலமாகிய பிறகு இதனுடைய அசுரத்தனமான வளர்ச்சி என்பது மக்கள் பார்க்கத்தான் போகிறாங்க. அதற்கு ஒரு அடிப்படையாக 2024 தேர்தலில் மக்கள் பேசியிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க.